என்னம்மா வேணும்? எனக்கு காலையிலே நான் அப்போ தான் எந்திரிச்சு தண்ணி தெளித்து கோலம் போட்டு வரேன். ஆனால் அவங்க வந்த உடனே என்னை வீட்டுக்குள்ளே வேறு எந்த வேலையும் பார்க்க விடலை. வந்து பால் கேட்டுக்கிட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கே வா வா, என்ன வேணும்? என்னம்மா வேணும்? இங்கே வா, என்ன வேணும்? அவங்க பிரிட்ஜை திறந்து பால் கேட்குறாங்க. இந்த எடுத்துகிட்டு தான் வரப்போகிறேன் அம்மா. இந்த வாரண்டி, வாரேன் ஒரு நிமிஷம் இருங்க. பாருங்க, என்னை அழைச்சிட்டு போகிறாங்க காலையிலே. ஆனால் பால் பூனைக்கு வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் காலையிலே எழுந்திரிச்சோன்னே பூனைக்கு கோலத்தை போட்டோன்னே பால் சாதம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இதை விட அப்புறம் என்னங்க இதில் போய் நம்ம சாத்திரம் சமுதாயம் என்னங்க பார்க்குறது? பசியை தான் ஆற்றணும். இதில் சாத்திரம்லாம் என்னால் பார்த்துட்டு இருக்க முடியலங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இதை விட நம்ம என்னங்க சாத்திரம் பார்க்க முடியுது? நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். இங்கே பாருங்கள், இது எவ்வளோ பசியோடு கிடக்குங்க. நம்ம என்ன சாத்திரம் பார்க்க முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அதோட பசியை ஆற்றுறது தான் நம்மளோட கடமை. வளர்க்குறோன்னா சும்மா விட்டுறக்கூடாது.